அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் அழகு கொஞ்சம் பேரழகனாக, பேரழகியாக, பிரமிக்க வைக்கும் இளமை ததும்பக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சுய கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை மிக அதிகப்படுத்துவதிலும், எங்கேயும் தலைநிமிர்ந்த வாழ்க்கையை வாழச் செய்வதிலும், தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிவதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அழகு என்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தந்த ஒரு பெரும் வரம் அழகு. அதிலும் காலங்கள் செல்ல செல்ல ஏற்படக்கூடிய முதுமை, ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம், முக வசீகரத்தினுடைய தொய்வு, இதிலிருந்தெல்லாம் அல்லாஹு தஆலா பாதுகாத்து ஒரு மூமினை மௌத்து வரைக்கும் திடகார்த்தம் உள்ளவனாக, இளமை உள்ளவனாக, பெரும்பாலும் நீண்ட காலங்கள் அழகுள்ளவனாக ஆக்கும்போது அந்த மூமின் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. அந்த அழகை ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாராலும் தந்துவிட முடியாது. அல்லாஹு ஜமீலுன், அல்லாஹ் அழகன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஒரு அடிப்படையில் அந்த அழகை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய மிக அழகான அஸ்திரங்களில் உலகத்தை சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. நன்றாக தூங்குவது, நன்றாக நல்ல சிந்தனையோடு இருப்பது, மனதில் எந்த விதமான கள்ளங்கபடமும் இல்லாமல் பிறரை நீங்கள் நேசிக்கின்ற விஷயத்தில், அவர்களை பிரியப்படுகின்ற விஷயத்தில் சரியான முறையில் இருப்பது, எப்போதுமே தெளிந்த சிந்தனையோடு இருப்பது, எப்போதுமே அழகான சிந்தனையோடு இருப்பது, இது போன்ற விஷயங்கள், கோபத்திற்கு மாற்றமான அமைதி, இது போன்றவைகள் ஒரு புறக்காரணிகளாக இருந்தாலும் அகக்காரணிகளில் பிரதானமான ஒன்று என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய மிகச்சிறந்த ஞாபகமும், அவன் தொழுகையும், அந்த தொழுகைக்காக செய்யக்கூடிய ஒழுவும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே ஒரு அற்புத வசனத்தை, ரப்புல் ஆலமீன் அழகு சம்பந்தப்பட்ட வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி தருவார். முக அழகு சம்பந்தப்பட்ட வசனம். இந்த வசனத்தையே நாம் அழகு சிகிச்சையாக மாற்றப் போகிறோம். இந்த வசனத்தையே நாம் அழகு சிகிச்சைக்காக சொல்ல போகிறோம். மூத்த உலமாக்கள் கூற்றின்படி இந்த வசனத்தை தினசரி 41 முறை ஓதி, தண்ணீரில் ஊதி, அந்த தண்ணீரை அருந்தும் போது, அந்த தண்ணீரில் முகம் கழுவும் போது, இல்லை என்றால் 41 முறை இந்த வசனத்தை ஓதி உள்ளங்கையில் ஊதி முகத்திலும் உடம்பிலும் தடவும் போது அந்த அழகு ரப்புல் ஆலமீனால் அதிகரிக்க செய்யப்படுகிறது, பிரகாசிக்க செய்யப்படுகிறது. ஏன், மறுமையிலும் கூட அழகு கொஞ்சக்கூடிய மிகச்சிறந்த பேரழகனாக, பேரழகியாக அல்லாவின் தர்பாரில் வருவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த ஆயத்து பெற்றுத் தருகிறது. அது எந்த ஆயத்? ஸ்கிரீனிலும் தருகிறேன், உங்களுக்கு வாய்வார்த்தையாகவும் சொல்கிறேன். நன்றாக கவனித்து உச்சரிப்பு பெறலாமல் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்தை பாருங்கள். எங்கே? உஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். திரும்ப பாருங்கள். வஅம்மல்லதீன உஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். திரும்பவும் பாருங்கள். வஅம்மல்லதீன உஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அற்புதமான பொருள் செறிந்த ஒரு வசனம் இது. அர்த்தத்தை பாருங்கள். வஅம்மல்லதீன உஜூஹுஹும், சில முகங்கள் அந்த நாளில் பொருந்தியதாக ஜொலிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அழகாக, பேரழகாக, ஒளி பொருந்தியதாக ஜொலிக்கும். உஜூஹுஹும், அவங்களுடைய அழகு, அவங்களுடைய முகங்கள் எல்லாமே ஃபஃபீ ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய கருணையினால் அப்படியே ஜொலித்து கொண்டே இருக்கும். அந்த பேரழகில் அப்படியே மிளிர்ந்து கொண்டே இருக்கும். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த அழகில் அவர்கள் நிரந்தரமாய் விடுவார்கள். என்ன அற்புதமான வார்த்தை! அந்த அழகில் அவர்கள் எப்போதுமே அழியாத அழகுள்ளவர்களாக, என்றும் மாறாத அழகுள்ளவர்களாக அப்படியே நிலை பெற்று போவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இந்த வசனத்தை அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் நீங்கள் 41 முறை ஓத வேண்டும். அதற்கு பிறகு
எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான ஸலவாத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தரூதே இப்ராஹீமை நீங்கள் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அழகு நமக்கு மேம்படணும்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டாதான். புறக்காரணிகள் நீங்கள் என்னாலும் செஞ்சுக்கலாம். முகத்தில் இந்த கிரீம்கள் இது போன்றவைகளின் மூலமாக முகத்தை கெடுத்து கொள்வதற்கு பதிலாக இயற்கையில் அல்லாஹ் தந்த நேமத்தாக இருக்கக்கூடிய பயத்தம்பருப்பு, கடலை மாவு, முல்தானி மெட்டி இவைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதோடு கூடி உயிரின் ஆழம் வரைக்கும் சென்று உங்களை அழகாக்கக்கூடிய இந்த தரூதே இப்ராஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரூதே இப்ராஹிம் கிட்டத்தட்ட 100 முறை. அதற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அல் கரீமுல் கதீமில்லதி லா இலாஹா இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். எங்கே சொல்லுங்கள்? அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் அல் கரீமுல் கதீமில்லதி லா இலாஹா இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். இந்த இஸ்திக்ஃபாரையும் தொடர்ந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பட்சத்தில் அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் அழகு கொஞ்சம் பேரழகனாக, பேரழகியாக, பிரமிக்க வைக்கும் இளமை ததும்பக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இதை எப்போ ஓதணும் தெரியுமா? ஐங்கால தொழுகைக்கு பிறகுதான் ஓதணும். ஐங்கால தொழுகைக்கு பிறகுதான் நீங்கள் ஓத முடியும். இந்த ஐங்கால தொழுகை இல்லாமல் சும்மா இந்த சிகிச்சையை மட்டும் பண்ணிக்கிட்டு அழகு வரும்னு நீங்கள் வானத்தையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு அழகும் வராது. ஐங்கால தொழுகை நூரை ஏற்படுத்தக்கூடிய, ஒளியை ஏற்படுத்தக்கூடிய எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கொப்ப நாளை மறுமை நாளில் ஹுர்ருல் முஹஜ்ஜலீன், ஒளி பொருந்திய முகத்தை உடையவர்கள் எங்கே என்று நான் தேடும்போது தொழுத மக்களெல்லாம் என் கரம் பிடித்து சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த ஒரு வார்த்தைக்கொப்ப ஐங்கால தொழுகை உங்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிடக்கும் அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருவான். கான்ஃபிடன்ஸை தருவான், தன்னம்பிக்கையை தருவான், சுயமரியாதையை தருவான், நான் ஒரு அழகன் என்ற அந்த ஒரு பெருமிதத்தை தருவான். பெருமை அல்ல, பெருமிதம். பெருமிதம் என்பது வேறு, பெருமை என்பது வேறு. அதுக்காக அழகு இல்லாதவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியா அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த அழகு குறைந்த மக்களும் இதை நீ ஓதும் போதெல்லாம் பிறர் உன்னை மெச்சத்தக்க விதத்தில் அல்லாஹ் உன்னை அழகாக்கிடுவான். செய்து பாருங்கள். கருப்பாக இருக்கிறேன், அதுக்காக அழகு இல்லைன்னு அர்த்தமா? இப்போ நாங்கள்லாம் கலர் கம்மி தான், அழகு இல்லைன்ட்டு இல்லை, அந்த கருப்பையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு கொஞ்சக்கூடியதாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு ரசிக்கும்படி இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட மேலாக உலக முஸ்லிம்களுக்காக எங்களுக்காக துஆ செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.